ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இட்லியில் வெஜ் உப்புமா பார்த்துருக்கோம். இப்போ இட்லியில் நான்வெஜ் உப்புமா பார்க்கலாம் வாங்க. இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் நைட்டு இட்லி வச்சேங்க. இட்லி மீந்து போயிடுச்சு. ஓகே, காலைல என்ன இட்லி வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது இட்லி உப்புமா செய்யலான்னு சொல்லிட்டு இட்லி எடுத்திருக்கேன். அதில் ஒரு இட்லியாக எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடியாக பிச்சு வச்சுக்கோங்க. எல்லா இட்லியும் இந்த மாதிரி பொடியாக புட்டு வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா பிரியாணி டேஸ்ட்டில் இருக்குங்க. நல்லா கிட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, முட்டை, பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்துருக்கோம். இதெல்லாம் வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் வாங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இட்லி இதெல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ தாளிச்சிடலாம் வாங்க. அடுப்பில் கடாய் வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி சூடு ஏறின உடனே இப்போ நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு இந்த மூணையும் போட்டு ப்ரௌனாக வந்த பின்னாடி வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை மூணையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கணும்ல, அதுக்காக சால்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. கண்ணாடி பதத்தில் வர மாதிரி வதக்கிட்டு இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதுவும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ முட்டை எடுத்துருக்கோம்ல, அந்த முட்டை ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. எல்லாமே சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இப்போ சில்லி பவுட்ரு ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதனால் 1/4 ஸ்பூன் சில்லி பவுட்ரு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கிட்டு நல்லா மசாலா பச்சை வாசனை போன பின்னாடி இட்லி இருக்கிறது அதை எடுத்து போட்டுக்கலாம். இட்லி எல்லாம் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விடுங்க. அப்போ தான் மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆன பின்னாடி கொஞ்ச நேரம் அப்படியே வைங்க. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். நம்ம நைட்டு இட்லி வைக்கும்போதும் உப்பு சால்ட்டு போட்டிருக்கோம்ல மாவில், அதுவும் உப்பு இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு அவ்வளோதாங்க. கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. நான்வெஜ் இட்லி உப்புமா ரெடி. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.